திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு வகையான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு. இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை தள்ளுபடி ப்ரைஸோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருள்களோட வெயிட்டு மற்றும் ப்ரைஸு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வெயிட்டில் பொருள் வேணும், எவ்வளோ ப்ரைஸில் பொருள் வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அன்றாடம் சமைக்கக்கூடிய பொருள்களில் மிக முக்கியமான பொருளான கருவேப்பிலை பற்றி பார்க்க போகிறோம். கருவேப்பிலை அப்படின்னாவே சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம சாப்பிடும்போது அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அதில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட்டு, இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து, பாஸ்பரஸு, விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, இதெல்லாம் இதில் இருக்கிற விட்டமின்கள் மற்றும் சத்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் போலிக் ஆசிடும் இந்த ரெண்டும் இருக்கிறனால நமக்கு இரத்த சோகை வராமல் இருக்கிறத இது தடுக்குது. கருவேப்பிலை நம்ம உடலில் உள்ள இன்சுலின் அளவை சீராக வைக்க உதவுகிறது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நம்ம சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது. இந்த கருவேப்பிலை நம்மளோட செரிமானத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவுது. கருவேப்பிலையை மணம் வரணும் அதுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் செரிமானத்திற்காகவே அதிகமாக பழங்காலத்தில் உணவில் சேர்த்து வந்திருக்காங்க. கருவேப்பிலைங்கிறது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு பொருள். கருவேப்பிலையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறனால கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. இப்போ நாமெல்லாம் பார்க்குறோம், சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு தலையில் வெள்ளை முடி இல்லைன்னா நரமுடி வருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம் உடலில் ஏதாவது ஒரு சத்து அதுக்கு தேவையான சத்து இல்லைங்கிறப்ப தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுது. கருவேப்பிலை நல்லா சாப்பிடும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனையும் சரியாகுது. இப்போவும் யாருக்காவது கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் மாற்றிக்கோங்க. கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்காமல் சாப்பிட கற்றுக்கோங்க. காலை மாலை 2 நேரங்களில் சமைக்கும் பெண்களுக்கு மட்டுமே தெரியும் கருவேப்பிலையின் முக்கியத்துவம் என்னவென்று. கருவேப்பிலையின் முக்கியத்துவம் தெரியாமல் ஒதுக்கி வைக்கும் நபர்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன்.